தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ ஒன்னு சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போறதாகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய வெற்றியானது இப்போ ரொம்பவே ஒரு பரிதாப நிலையில இருந்துட்டு இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம தாவேகா கட்சி இப்போ ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருந்துட்டு இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில இருந்து எல்லா அதிகாரிகள் கிட்டையும் தன்னுடைய கட்சி வேட்பாளர்கள் கிட்டையும் பல மூத்த அரசியல்வாதிகள் கிட்ட பல்வேறு யோசனைகள் செஞ்சாலும் விஜய் அவர்கள் 100% ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில அதிர்ச்சியான விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் மாற்று அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு திமுகவையும் அதிமுகவையும் ரொம்பவே பயங்கரமா எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனா இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்க இந்த இரண்டு கட்சிகள்ல இருந்துதான் வேட்பாளர்களை அழைக்க வேண்டியிருக்கு. இந்த இரண்டு கட்சிகளையும் இருக்க வேட்பாளர்கள் யாராவது ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இப்போ அது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப பேசி வச்சுட்டோமே எப்படி ஆதரவு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு இப்போ அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க இதுவரைக்கும் வரலாற்றிலேயே திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தை காலங்காலமா ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கிறப்போ மாற்று சக்தியா தாவேகா ஜெயிச்சு வந்திருக்கிறது திராவிட கட்சிகள் மத்தியில யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் முன்னாள் ஆளும் கட்சியா இருந்த திமுகவும் முன்னாள் எதிர்கட்சியா இருந்த அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து பயணிச்சா கண்டிப்பா இந்த முறையும் திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆளும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறதா சில பரபரப்பு செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயம் பல பேருக்கு அதிர்ச்சியாவும் பலருக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் பலருக்கு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த ஒரு தேர்தலில் கூட இதே தாவேகா நிலைமையில பாஜக ஆட்சி அமைக்க இருக்கும்போது அங்க மாத்தி மாத்தி ஆண்டுட்டு இருந்த இரண்டு கட்சிகள் கூட்டணி வச்சு சிறப்பா வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம அங்க சிறப்பான ஆட்சிகளையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி திமுக தாய் கழக கட்சியில இருந்து பிரிஞ்சதுதான் அதிமுக. இந்த இரண்டு திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளும் பெரும்பாலான அளவு சரியாவும் ஒன்னாவும் தான் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்காம போனா வீண் செலவோட தமிழகத்துல மீண்டும் தேர்தல் நடக்கும். அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து கண்டிப்பா ஆட்சி அமைச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் விரும்பி இருக்கிறதாவும் சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறதுனால எப்படி திமுக சேரும் அப்படின்னு இன்னொரு ஒரு கேள்வி எழுப்பினாலும் அதிமுக அவங்களுடைய கூட்டணியை சேர்க்காம 47 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 47 இடங்களும் திமுக தனியா வெற்றி பெற்றிருக்கிற 59 இடங்களும் திமுக கூட்டணியில் சேர்த்திருக்கிற 14 இடங்களும் சேர்த்து மொத்தமா 120 இடங்கள் வரதுனால பெரும்பான்மையா திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கட்சியோட வேறுபாடு பார்க்காம மக்களுடைய நலன் கருதி இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இப்படி ஒரு முடிவெடுத்தா தமிழகத்துடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலருடைய விருப்பமாவும் இருந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பல தரப்புல இருந்து தாவேகா கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு பல இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு. எதுவுமே தெரியாத ஒரு நடிகன் கையில எப்படி ஆட்சியை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கொதிச்சு போய் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் திராவிட கட்சிகள் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னும் அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றிணைஞ்சு பயணிச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு. கொள்கையோட இருக்கிற தலைவர்கள் தான் சட்டமன்றத்துல பயணிக்கணும் அப்படின்னு அந்த வகையில மிகப்பெரிய அரசியல் தலைவரா இருந்துட்டு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சிருக்கிறது தனக்கு மிகப்பெரிய அளவுல வருத்தம் அளிச்சிருக்கிறது அப்படிங்கறதோட அது நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற வகையிலையும் இந்த ஒரு விஷயத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கிற வகையிலையும் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த இரண்டு கட்சிகளும் இதுக்கு ஒத்து போய் அதிமுக பாஜக கூட்டணியை விலக்கி வச்சுட்டு அவங்களுடைய பெரும்பான்மை தொகுதியோட திமுகவுல இணைஞ்சா மீண்டும் தமிழகத்துல திராவிட கட்சிகள் தான் ஆட்சியை பிடிக்கும். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதல்வரா பொறுப்பேற்பாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இது செய்திகளா மட்டும் இல்லாம இதற்காக மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் இன்னும் ஓரிரு நாட்கள்ல இதற்கான முடிவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தாவேகாவுக்கு அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க யாருமே ஆதரவு தராம பின்வாங்கிட்டு போறதுனால கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் அதிக இடங்களை ஜெயிச்சிருந்தாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியாம இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்றிணைஞ்சா தமிழகத்துல எப்படி ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைறது சரியா அப்படிங்கிற கருத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.